போஸ்ட்மார்ட்டத்துல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் ஒரு பெரிய அளவுல இடியா மாறப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 பெஞ்சும் வச்சுட்டு 39 உயிருக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்கன்னா எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகத்தோட உச்சநீதிமன்றம் முதல் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இது படிப்படியா அப்படியே முன்னேறி அது எடப்பாடியார் அன்னைக்கு கேட்டாரு, அண்ணாமலை அவர்கள் நெக்ஸ்ட் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா மாறுது. சட்டப்பேரவையில இத பத்தின ஒரு பெரிய டிஸ்கஷன் போகுது. ஆனா அந்த நேரத்துல அமைச்சர்கள் பெருமக்கள் உளர்றாங்க பாருங்க, உளறு. ஐயோ வா வீட்டு புழுகு இல்ல, ஏன் வீட்டு புழுகு இல்ல, அண்ட புழுகுன்னு சொல்ற மாதிரி ஒளரி தள்ளுறாங்க. உண்மையாவே அதுல சந்தேகம் இருக்கு போல் இருக்கே, ஆதாரத்தோட பேசுவோமா? இது மட்டும் இல்லாம மீடியாக்கள் செய்யும் எச்ச வேலைகள், ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை தானங்க மக்கள் நம்புறாங்கன்னு சொல்லும் அளவுக்கு கொதிச்சு எழறாங்க. எல்லாத்தையும் டோட்டலா டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணிடாதம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. சட்டப்பேரவையில எடப்பாடியார் இந்த பாடிஸ், அதாவது 39 உயிர்களையும் ராத்திரியோட ராத்திரியா எப்படி நீங்க பிரேத பரிசோதனை பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகளோட செம்மையா வெளுத்து கட்டுறாரு. பயங்கரமான பாயிண்ட் எல்லாம் பேசுறாருப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, அண்ணாமலை பிரஸ் மீட்ல கிழிச்சு விட்டு இருந்தாரு இவங்களை பத்தி. அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தமிழக வெற்றி கழகம் பிளஸ் அதிமுக இவங்களுடைய கூட்டணி கன்ஃபார்மா உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பாணிகள் இருக்கு. அதை நீங்க கிட்டத்தட்ட எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்தா வின் பண்ணுவாங்களா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் அடுத்ததா திமுகவுக்கு எதிராக சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது விட்டுட்டாங்க, ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க அப்படின்னா, ஏய் நீ சங்கி தானே, ஏய் நீ அணில் குஞ்சு தானே, நீ அதுதானே இதுதானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போர்வையை சலுக்குன்னு போத்தி விட்டுருவாங்க. திமுகவுக்கு எதிராக பேசின ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிட்டு, அதெல்லாம் தப்பு, நீங்க ஃபேக்ட் செக் நாங்க பண்ணிட்டோம், அது நீங்க சொல்ற விஷயமே தப்பு, அதெல்லாம் அதிகாரப்பூர்வமா வரல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை அப்படிங்கிறது குத்தப்படுது. சரி ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு வாய் அடைச்சுக்கிட்டு போற நேரத்துல திடுதிப்புன்னு எல்லாரும் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க நீங்க எல்லாம் பண்றீங்க, ஃபேக்ட் செக் யார் தலைமையில இருக்கு? ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில இருக்கு, நீங்க குடுக்குறீங்க, பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, நியாயம் தான். அதே விஷயம் இவங்களுக்கும் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி, இது ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம், இது தப்பா பேசியிருக்காங்க, இது தப்பா நடந்திருக்கு அப்படின்றத டிஎம்கே ஐடி விங் ஃபைனலா இதுதாங்க ஜட்ஜ்மெண்ட் நீங்க சொல்லணுமா இல்லையா அப்படின்னு பல விஷயங்கள் லிஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. இதுல அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வில்சன் நம்மளுக்கு தெரியும், இப்ப நீதிபதிகள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் தான்ப்பா தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற விஷயம், உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, இந்த ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிற இந்த ஒரு கமிஷனை நான் மொத்தமா ரத்து பண்றேன், இதுக்கப்புறம் அது செயல்படாதுன்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆணையமும் நான் கேன்சல் பண்றேன், இதுவும் ரத்து பண்ணப்படுது. இவங்க 2 பேரும் இது வரைக்கும் அவங்க ரெக்கவர் பண்ண எல்லா ஆதாரங்கள் எல்லா ஆவணங்களையும் கொண்டு போயிட்டு சிபிஐ கிட்ட என்கொயரி நீங்க எல்லாத்தையும் அப்படியே கை மாத்தி விட்டுறணும், இதுவே சிபிஐ கிட்ட நீங்க கொடுத்துருங்க, கையில கொடுத்துருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த பத்தின எந்த விஷயமா இருந்தாலும் சிபிஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க. ஃபைனலா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இதுதான் நடக்குதுன்னு. அதெல்லாம் கிடையாது, அவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஒன் மேன், அதாவது இந்த ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிற இந்த கமிஷன் இன்னும் இருக்கு, அதெல்லாம் அவங்க எடுக்கவே இல்லை. இது நாங்க பண்ணுவோம், நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஏங்க அது இல்லைங்க, புரியுதா? ஆஹா நாங்க பண்ணுவோம், அது எடுத்துட்டாங்க, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவப்பட்டு சொன்னாலும் கேட்கல. அப்போ இது எல்லாருக்கும் நம்மளே சொல்லலாம், ஃபேக்ட் செக் எல்லாம் எதுக்கு, நம்மளே பேசுவோம். இங்க பாருங்க அவங்க அதை சொல்லியிருக்காங்க, நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு. இதை தெளிவா இங்க பாருங்க, இவர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, ஆனா இவர் இப்படி பண்றாரு, ஃபேக்ட் செக், இது தப்பு, இவர் இன்னொரு வாட்டி இப்படி பேசக்கூடாது சொல்லலாம்ல, சொல்லலையே. எல்லாரும் கண்ணா பின்னான இப்ப இதை வச்சு ஒரு பெரிய விமர்சனம் ஆக்கிட்டு இருக்காங்க. திமுக இனி ஜெயிக்க கூடாது, திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மக்களே பெருத்த அளவுல பிளான் பண்றாங்களாம். தீபிகா சும்மா கடை, எங்கேயாச்சும் கரூர் யாருடைய கோட்டை, யாருடைய கோட்டையில நீ என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டை தான். ஒரு காலத்துல ஒரு டைம்ல மதுரை பக்கம் எல்லாம் போனோம் அப்படின்னா இவங்கதான்ப்பா டான் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரி எல்லாம் பெரிய அளவுல எடுத்து வச்சிருந்தாங்கல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அங்கெல்லாம் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரிஸ் மொத்தமும் மாறுது. கரெக்டா? இந்த மாதிரி சினாரியோல இதுவும் ஒரு காலத்துல கடந்து போகும். இப்பதான் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ தானே, இப்ப எந்த பொறுப்பும் இல்லையே. திமுக அவர் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம், நம்ம ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப மக்களுடைய மனநிலை இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எல்லாரும் குறை சொல்ல தமிழக அரசாங்கம் இது செய்திருக்கணும், பட் கொடுக்க முடியாம போயிருச்சு, நாங்க இப்படி இருக்கோம்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் கொடுத்திருந்தா கூட ஓரளவு மக்களுக்கு
அப்படி கொஞ்சம் ஏத்துக்க முடியற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அவங்க மேல முத்திரை குத்துறதுனாலவோ என்னவோ மக்களுக்கு ஒரு டவுட் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கூட விட்டுருங்க. சரி, இந்த போஸ்ட்மார்டம் பத்தி ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட்மார்டம் சம்பவம் சின்ன சம்பவம் கிடையாது. இது ராத்திரி ஒரு 1:45 மணிக்கு, அதாவது விடிய காலையில 1:45க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி எல்லாம் போஸ்ட்மார்டம் பண்ணி அடுத்த நாள் 1 மணி வரைக்கும் அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல 24 டாக்டர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இத்தனை டாக்டர்ஸை வச்சு நாங்க ஸ்பெஷலா வர வச்சோம், 2 டேபிள் வச்சு அப்படின்லாம் சொல்றாங்க, ஆனா நாங்க டாக்டர்ஸை வர வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. சரி, இது பத்தி இவர் சொல்லிட்டாரு. சரி, நெக்ஸ்ட் யாரு எதுவுமே பேசலையே சட்டசபையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்துட்டாரு மா சுப்பிரமணியம் அவர்கள், எம்எல்ஏ இருக்கிறாருல, அமைச்சர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரின் அனுமதியை பெற்று எல்லா விதிகளின் படியே பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது நடைபெற்றது. மொத்தமா அவர் சொல்ற கணக்கு மொத்தமா 5 மேஜைகள், அதாவது டேபிள், 25 மருத்துவர்கள் எல்லாரையும் வச்சுதான் இந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கறத நாங்க செய்தோம். எங்க கிட்ட ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நபர் சொல்றாரு. யார் அது அப்படின்னு பார்த்தா, இதுக்கும் அதாவது இவருனா பரவாயில்ல, இவர் பேசுறாரு அப்படின்னா மருத்துவத்துறை அமைச்சர் இவர் பேசுறாரு, சரி ஓகே நம்ம பெருசா அவர் ஓகே அவருக்கு தெரியும்ல அவர் பேசுறாருல நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி நினைச்சா, சட்டத்துறை அமைச்சர் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஆனா வாலண்டரா ரகுபதி அவர்கள் வராரு. வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்களாம் ஆதாரம் வச்சிருக்கோம் தெரியும்ல இந்த மாதிரின்னு சொல்லிட்டு செம்ம வளர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 3 டேபிள் எங்க கிட்ட, மொத்தமா 3 டேபிள், இது 3 டேபிள வச்சுட்டு எப்படி நீங்க வந்து பிரேத பரிசோதனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் எங்க மேல அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அனுமதியோட அவர்லாம் பெர்மிஷன்லாம் தெளிவா வாங்கிட்டு இந்த 3 டேபிள் கூட எக்ஸ்ட்ராவா நாங்க ஆட் பண்ணி மொத்தமா 8 டேபிள் போட்டுதான் இந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கறது நாங்க செய்தோம். மொத்தமா எங்ககிட்ட 8 டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு விடுறாரு. இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மருத்துவத்துறை அமைச்சர் சொல்றது 5 டேபிள், இவர் சொல்றது 8 டேபிள். அப்ப மொத்தம் எத்தனை தாங்க டேபிள்? ஒருத்தவங்க 2. இது உண்மையாவே என்ன நடந்துச்சு? போலீஸ்க்கு வராங்க அப்படின்னா, சாரி டாக்டர்ஸ் வராங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா ஹையர் பண்றீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கால் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்துலதான் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் போயிருக்கும், கரெக்டா? சோ அவங்களுடைய மொபைல் போன்ஸ் அப்படிங்கிறது ட்ராக் பண்ணப்படும். சிபிஐ எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு விடாம அக்குவேர் ஆணிவரியா பொழந்து கட்ட போறாங்க. அப்ப இன்கேஸ் மாட்டீங்கன்னா மூஞ்ச எங்க தூக்கி போய் வச்சுப்பீங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இதுல சிஎம் ஒரு கவுண்ட், அடுத்து வந்து பொதுவாவே திமுக நம்பர்ல வந்து கொஞ்சம் சொதப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனாலும் இப்படியா கரூர் இஷ்யூ 39 உயிருக்கு ராத்திரியோட ராத்திரியா பிரேத பரிசோதனை நீங்க பண்ணிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லும் போதுமா இப்படி 5 டேபிள்னு சுப்பிரமணியம் சொல்றதோ, ரகுபதி வந்து 8 டேபிள்னு சொல்றதோ என்ன சார் அப்படிங்கிறது மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இது மேலும் மேலும் சந்தேகத்தை ஏற்படுது. தெளிவா பேசுங்க, என்ன நடந்துச்சுன்னு பேசுங்க, அழகா சொல்லுங்க எங்களுக்கு. திடீர்னு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லாரும் நாங்க வந்து பேசுவோம்னு செந்தில் பாலாஜி வந்து மீடியாவை பார்த்து பேசுறாரு. அடுத்து வந்து ஐஏஎஸ் அதிகாரி அமுதா வந்து பேசுறாங்க. அப்புறம் நான் வரேன் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஜெகதீஷன் அவர்களை இதுக்கப்புறம் ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிற இந்த கமிஷன் மூலியமா அவங்க விசாரணை அப்படிங்கறத தொடங்குவாங்கன்னு சொல்லி திடீர்னு தமிழக அரசாங்கம் இவ்வளவு ஸ்டெப்ஸ் முன்னெடுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத அண்ணாமலையும் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கிறாங்க. பதில் இருக்குமான்னு கேட்டா தெரியல. இவங்க எல்லாரும் பதட்டப்படுறதுக்கான முக்கிய காரணம் சிபிஐ அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க. இப்ப கரூர் விஷயத்துக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவு முற்றிலும் வேற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவு முன்னாடி வேறையா தான் இருக்கும். என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்கை எனக்கு வந்து எதிரி பாஜக, நான் வந்து யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நான் தனிச்சுதான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா பேசிட்டு இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கான தேதிக்கு என்ன வேணா முடிவெடுக்கலாம், மக்கள் பியூரா அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்? அதிமுக கூட நான் கூட்டணி வைக்கலாம்னு இருக்கேன். இப்போ இவர் சொல்ற ரீசன் மேபி இப்படி இருந்துச்சுன்னா நீங்க பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி எனக்கு திமுக எங்கேயுமே வந்து கரெக்டா நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் பரப்புரை பண்ணணும்னா எனக்கு கொடுக்கறது இல்ல, கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் எனக்கு வர்றது இல்ல. ஈவன் இந்த விஷயத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியாரும் சொல்லியிருக்காரு, இந்த விஷயம் நான் போராடி என்னால வாங்க முடியல, நான் இப்போ வந்து நாங்க இப்பதான் வளர்ற கட்சி அப்படிங்கிறதுனால எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம இவங்க என்னென்னவோ பண்றாங்க, இந்த நேரம் இந்த டைம் நான் வந்து அதிமுக கூட சேர்ந்து போட்டிட்டு 2031 தனிச்சு நின்று போட்டியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பலம் அண்ட் அரசியல் களம் அப்படிங்கிறது புதுசுன்றதுனால இவங்க கூட நான் வரேன், இவங்க கூட தான் நான் கூட்டணி வைக்க போறேன், அவங்கள அதாவது முக்கியமா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள இறங்கினாருன்னா,
மாற்று கருத்து பேச யார் இருப்பா? அதெல்லாம் வேணான்னு சொல்ல யார் இருப்பா? ஆப்வியஸா கரெக்ட்ப்பா, 41 உயிர் போயிருக்கு தமிழக வெற்றி கழகத்தால அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையும் குத்தி வச்சிருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு கடுப்பு இருக்கும்ல, இது வந்து இவங்க அரசு பாதுகாப்பு கொடுத்திருந்தா நடந்திருக்கும்ல, இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. இப்ப அரசாங்கத்தினுடைய பார்வை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை அரசாங்கமா தான் இருக்கும் ஆப்வியஸா. சோ அவருக்கு இருக்கிற டென்ஷனை திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட இணைஞ்சாருன்னா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இது திமுகவுக்கு ஒரு பெரிய இடி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்றிணைது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கெட்ட நேரம், கெட்ட சகுனம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பயத்துலதான் எல்லாரும் பரண்டுட்டு இருக்காங்க, இதை மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. திமுக மேல தப்பு வராம தமிழக வெற்றி கழகம் மேல திருப்பி விட்டுட்டு இருக்காங்கன்ற வார்த்தைகளும் உள்ள வருது. சரி, இந்த எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், மீடியா ஏன் இப்படி செய்யறாங்க, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா, பண்ணக்கூடிய ஆட்களா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க. என்ன விஷயம், இப்போ சட்டப்பேரவையில எடப்பாடியார் வச்சு 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 வெளுத்துட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தையும் கேட்கிறாரு. போதைப் பொருட்களை பத்தி பிச்சு விளாசுறாரு. போதை இப்படிலாம் பண்றீங்க, அப்படி பண்றீங்க, போதை வந்து ஆட்கள் வராங்க, இந்த தமிழக அரசு வந்து இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம நேர் கண்காணிப்புல இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சோ முதல்வர் தான் இது எல்லாத்தையுமே நேரா பாக்குறாருன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும் போது அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா எடப்பாடியார் அட்ரஸ் பண்றாரு. என்னென்ன சொல்றாரு, போதைப் பொருள் பத்தி பேசுறாரு. அடுத்து இப்போ பாலியல் வன்புறுத்தல், துன்புறுத்தல் இதை பத்தி பேசுறாரு. இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு வார்த்தையை அவங்க போயிட்டே இருக்கு, விவாதங்கள்னு போது. தமிழகத்துல கொலை பண்ற எண்ணிக்கை, கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லாமே கூடுது. காவலர்கள், அதாவது போலீஸ் தான் எங்களுக்கு தெய்வம்னு நினைச்சு போனா அங்கே 2 பெண்களை, ஆந்திரால இருந்து வந்த பெண்களை அவங்க வந்து அங்க பாலியல் வன்புறுத்தல், துன்புறுத்தல் எல்லாம் பண்ணி அந்த பசங்களை அவ்வளவு மோசமா பண்ணியிருக்காங்க, ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை வேற லெவல்ல பேசிட்டு இருக்காரு. கரூர் இஷ்யூவை இன்னும் எக்கச்சக்கமா அட்ரஸ் பண்றாரு. எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு என்னமோ ஒண்ணு குறையுது. ஆமா, எடப்பாடியார் கூட செங்கோட்டையன் இல்ல, தெரிஞ்சிருச்சு. செங்கோட்டையன் திரும்பவும் இதுக்குள்ள வரல, இந்த சட்டப்பேரவைக்குள்ள அவர் வரல, அதிமுக கூட அவர் உட்காரல. அப்போனா என்ன புரியுதா, செங்கோட்டையன் திரும்பவும் கொள்ளறபடி பண்ண போறாரு, கட்சியை விட்டு நீங்கி அவர் தூரமா வச்சாலும் உள்ள இணைஞ்சிட்டாருன்னு நினைச்சா இல்ல போலயே. இபிஎஸ் கூட இன்னும் சண்டை அப்படிங்கிறது முடியல போலவே அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு விவாதமா பேசிட்டு இருக்காங்க. எங்க போய் என்னத்த சொல்ல, மீடியாக்காரவர்களே, மீடியா நண்பர்களே, இதை அட்ரஸ் பண்ணுங்க. அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயத்த பேசுறாருல்ல, எல்லாருடைய ஆதங்கமா இருக்கிற ஒரு விஷயத்த பேசுறாருல்ல, அதை கவர் பண்ணுங்களப்பா, என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பாக்குறதே பாதி பேர் விட்டு போன்லயே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னத்த பேசுறதுன்னு தெரியல. அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.